தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஜப்பானுக்கும் சிங்கப்பூருக்கும் சென்ற யோகி ஆதித்யநாத் சுமார் 1.5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களையும் 2.5 லட்சம் கோடி ரூபாய்க்கான முதலீட்டு திட்டங்களையும் பெற்றுள்ளதாக உத்தரப்பிரதேச அரசு தெரிவித்துள்ளது. ஜப்பானிலும் சிங்கப்பூரிலும் நடந்த முதலீட்டாளர்கள் சந்திப்பு குறித்து பேசிய யோகி ஆதித்யநாத், ஆட்டோமொபைலை, தளவாடங்கள், கிரீன் ஹைட்ரஜன், சூரிய சக்தி, சுற்றுலா உள்ளிட்ட துறைகளை சார்ந்த நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சிறு குறு நிறுவனங்களை தொழில்நுட்ப ரீதியில் மேம்படுத்த ஜப்பான் நிறுவனங்களுடன் சேர்ந்து பணியாற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. யமுனா அத்தாரிட்டிக்குள் ஜப்பான் முதலீட்டாளர்களுக்கு என்று பிரத்யேகமாக ஜப்பான் நகரை அமைப்பதற்காக இடம் ஒதுக்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். மேலும் ஜப்பானில் 90,000 கோடி ரூபாய் மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் 1.5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீட்டு திட்டங்களும் பெறப்பட்டுள்ளன என்றும், சிங்கப்பூரில் 60,000 கோடி ரூபாய் மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் 1 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீட்டு திட்டங்களும் பெறப்பட்டுள்ளன என்று யோகி ஆதித்யநாத் குறிப்பிட்டுள்ளார்.